الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن
فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان சூரத்து ரஹ்மானுடைய 25வது வசனம் வரைக்கும் நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம்.
இந்த பாடத்திலே இன்று இன்ஷா அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானுடைய 26வது ஆயத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு செய்த அருட்கொடைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு, ஆரம்பத்தில் 10 அருட்கொடைகள், அதற்கு பிறகு கடல், கிழக்கு மேற்கு, கப்பல் போன்ற நிஅமத்துகள் எல்லாம் பேசிவிட்டு அல்லாஹ் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே ஒரு நாள் அழிந்துவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே அழிந்துவிடும். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. அந்தஸ்தும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ் மாத்திரம்தான் மீதமாக இருப்பான். மற்ற எல்லாமே அழிந்துவிடும். சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திலே குல்லு மன் அலைஹா ஃபான் என்ற இந்த ஆயத் இறங்கிய பொழுது மலக்குகள் சொன்னார்கள், ஹலக அஹ்லுல் அர்த், பூமியில் இருக்கும் அனைவர்களும் அழிந்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் இறக்கினான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அல்லாஹுவை தவிர உள்ள மற்ற எல்லாமே அழிந்துவிடும். இந்த ஆயத் இறங்கிய பொழுதுதான் மலக்குகளுக்கு உறுதியாகியது, எங்களுக்கும் அழிவு இருக்கிறது. சகோதரர்களே, குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, இந்த 2 ஆயத்தையும் வைத்து உலகத்தில் இருப்பவர்கள், வானத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அழிவு இருக்கிறது, மவுத் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. மரணம் இல்லாத ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் மாத்திரம்தான். அவனுக்கு மரணம் கிடையாது. ஹை, அவன்தான் உயிருள்ளவன். அவனுக்கு தூக்கம் கிடையாது. அவனுக்கு சினத்துன் வலா நௌம், சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ அவனுக்கு கிடையாது. அவன்தான் சங்கையுள்ளவன். துல் ஜலாலி வல் இக்ராம், அவன்தான் சங்கையுடையவன், அவன்தான் கண்ணியமுடையவன். சகோதரர்களே, திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதில்லு பியாதல் ஜலாலி வல் இக்ராம். யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், உதவி தேடுங்கள். யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் அழைக்கணும். சகோதரர்களே, இந்த சூரத்துர் ரஹ்மான்ல ذுல் ஜலாலி வல் இக்ராம், ذில் ஜலாலி வல் இக்ராம், இந்த 27வது ஆயத்தையும் பாருங்கள், சூரத்துர் ரஹ்மானுடைய கடைசியையும் பாருங்கள். இந்த 2 இடத்திலையும் இந்த ذுல் ஜலாலி வல் இக்ராம், சூரத்துர் ரஹ்மானுடைய விசேடங்கள் ஒன்று. வேற எந்த சூறாவிலும் இது இடம்பெறவில்லை. நாங்கள் துவால கேட்போமே, யாதல் ஜலாலி வல் இக்ராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விசேட துவால் இருக்குது. சொல்லுங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்த், யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், லா இலாஹ இல்லா அன்த برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين
வலா இலா அஹதிம் மின் ஹல்கிக். நபியுடைய துஆல இருக்குது, யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே, அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவனே, யா பதிஅ ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்தவனே, யா தல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையும் அந்தஸ்தும் பொருந்திய ரஹ்மானே, லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது யா அல்லாஹ். பிரஹ்மதிக நஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறோம். அஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லஹ், யா அல்லாஹ் எங்களுடைய முழு காரியங்களையும் சீராக்கி தருவாயாக. வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன், யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை கண் மூடி திறக்கும் அளவுக்காவது எங்களிடம் பொறுப்பு தந்து விடாதே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வலா இலா அஹதிம் மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்பில் யாருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து விடாதே யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு நிறைவேற்றித்தா. ஆகவே சகோதரர்களே, வாழ்க்கையில் இந்த துஆவை கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக யா தல் ஜலாலி வல் இக்ராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடந்து போகிறாங்க, அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டு இந்த துஆ ஓதுறார், யா தல் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் சங்கையும் பொருந்தியவனே என்று துஆ கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதுஸ்துஜீப லக், உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். சகோதரர்களை, ஆதரவு வைத்து இஃப்தாருடைய நேரம் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து சொல்லிக் கொடுங்கள், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். சகோதரர்களே, பத்ருடைய தினம் என்பதால் பத்ருடைய தினத்திலே முழு உலகமும் பத்ரை பற்றி பேசக்கூடிய காலம். பத்ர் என்பது சகோதரர்களே சில வினாடிகளில் பேசி முடிக்க முடியாது. நாம் ஏற்கனவே இந்த பத்ர் என்ற நிகழ்வை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். 2 மணித்தியாலங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை சென்று படியுங்கள் சகோதரர்களே. பத்ர் யுத்தத்துக்கும் சூரத்துல் அன்ஃபால் என்ற சூரா இருக்கிறது. குர்ஆனுடைய காலம், எத்தனையோ குர்ஆன்களை ஓதியிருப்பீர்கள், 2 குர்ஆன் 3 குர்ஆன். கொஞ்சம் சூரத்துல் அன்ஃபாலை எடுத்து கொஞ்சம் சகோதரர்களே ஓதும் பொழுது படியுங்கள். சூரத்துல் அன்ஃபாலுக்கும் பத்ருக்கும் தான் தொடர்பு இருக்கிறது. இந்த பத்ர் சம்பந்தமாக சூரத்துல் அன்ஃபாலை பெரட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்கும். என்ன தகவல் சகோதரர்களே? சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் 6 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யார் அழைக்கின்றார்? மூமீன்களை. யா பனி ஆதம், மனிதர்களே, முஸ்லீம்களே, யா யுவன்னாஸ் என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. சூரத்துல் அன்ஃபாலிலே 6 இடங்களில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. முதலாவது பாருங்க, சூரத்துல் அன்ஃபாலுடைய 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இரண்டாவது பாருங்க, சூரத்துல் அன்ஃபாலுடைய 20வது வசனத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. மூணாவது பாருங்க, 24வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. நாலாவது பாருங்க, 27வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஐந்தாவது பாருங்க, 29வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஆறாவது பாருங்க, 45வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. சகோதரர்களே, ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹ் உதவி செய்தார்.
இந்த காலத்திலேயும் அந்த 313 பேரை போல ஈமான் உள்ளவர்களை உருவாக்கும். அல்லாஹ்வோட உதவி இறக்கும். இதில் நீங்கள் சகோதரர்களே 6வது யா அய்யுஹல்லதீன ஆமனூக்கு பிறகு வரக்கூடிய 46வது ஆயத்தை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅதீயுல்லாஹ வரசூலஹ வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم واصبروا இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த 6 தடவை ஈமான்தாரிகளே, ஈமான் உள்ளவர்களே, ஈமான் உள்ளவர்களே என்று அழைத்து விட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள். வலா தனாஸஉ, சண்டை பிடிக்காதீர்கள், உங்களுக்கிடையில் பிரச்சினைப்படாதீர்கள். சண்டை பிடித்தால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கிடையில் கோழைத்தனம் உருவாகிவிடும், பிரச்சினை உருவாகிவிடும். வதذهب ريحكم, உங்களுடைய காற்று போய்விடும். அவ்வாறென்றால் உங்களுடைய ஒத்துமை இழந்தால் அதற்கு பிறகு உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலம், உலமாக்கள் வழிகாட்டுகிறார்கள். தற்காலத்தில் எழுந்த பாரிய பிரச்சினை தான் ஜனாசாவை எரிப்பதா அடக்குவதா. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த விடயங்கள் எல்லாம். இந்த காலத்திலே உள்ள சவால்கள். முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஏசிக்கொண்டு பிளவுபட்டு சகோதரர்களே எங்களுடைய உரிமைகளை ஒரு நாளும் அடைய முடியாது. நாம் ஒற்றுமையை கையாள வேண்டும். பத்ர் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் இதுதான். நாங்கள் மூமீன்களாக இருந்தால் ஒருவரை ஒருவர் ஏசக்கூடாது. சகோதரர்களே, ஷேக் உஸ்தாத் முஃப்தி ரிஸ்வி அவர்கள் சொன்ன கருத்துகள், அதாவது மையத்தை அடக்குவதா எரிப்பதா என்பதில் ஒரு சாதாரண முஸ்லிம் கூட எரிக்கும்படி சொல்ல மாட்டார். என்றால் முஸ்லிமுடைய உணர்வு அது, மனித நேயம் அது. எவ்வாறு உயிரோடு இருக்கும் பொழுது எரிப்பதை விரும்ப மாட்டோமோ, மரணித்ததற்கு பிறகும் எரிப்பதை விரும்ப மாட்டோமே சகோதரர்களே, மனித நேயம் அது. ஒரு நபிக்கு ஒரு எறும்பு கொட்டியது. அந்த நபி என்ன செய்தார்? அந்த எறும்பு கூட்டத்தை எரித்து விட்டார். அல்லாஹ் கேட்டான், ஒரு எறும்பு தானே கொட்டியது, முழு எறும்பையும் எரித்தீர்களே. நெருப்பால் வேதனை செய்வது, நெருப்பால் எரிப்பதென்பது வேதனை சகோதரர்களே. ஒரு சாதாரண முஸ்லிம் கூட பேச மாட்டார். உஸ்தாத் அவர்கள் பேசிய மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். என்ன பேசினார்? அதாவது இஸ்லாத்திலே மையத்தை அடக்கம் செய்வதுதான் எங்களுடைய கடமை. சரி, அடக்கம் செய்வதற்கு நீங்கள் தராவிட்டால், சரி எரிக்கத்தான் போகிறீர்களா, அந்த சாம்பலையாவது தாருங்கள். இந்த பேச்சுடைய அர்த்தம் அதுதான். நாங்கள் உடம்பை அடக்க வேண்டும். உடம்பை அடக்குவதற்கு நீங்கள் தராவிட்டால், உங்களுடைய வைத்தியத்துறையின் அடிப்படையில் நீங்கள் தராவிட்டால் அந்த சாம்பலையாவது தாருங்கள் என்று கேட்டது சகோதரர்களே, முஸ்லீம்களை எரியுங்கள் என்று சொன்னதல்ல. சகோதரர்களே, நல்ல முறையில் விளங்கி கொண்டு, ஏனென்றால் உலமாக்கள் பெரும் தியாகம் செய்கிறார்கள் சமூகத்துக்காக. உஸ்தாதை பொறுத்தவரையில் அவருடைய தியாகம், அவரை பற்றி விளங்குவதற்கு இன்னும் காலம் எடுக்கும். சொல்லுவார்கள், ஒருவர் மரணித்ததற்கு பிறகுதான் அவரை பற்றி தெரியும். நியாஸ் மௌலவி அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து செய்த சேவை விளங்கியது அவருடைய மௌத்துக்கு பிறகுதான். இதே போன்றுதான் உஸ்தாத் அவர்களுடைய சேவை. இந்த ரமலானுடைய காலம் சகோதரர்களே, ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் பேசுவது கூட கஷ்டம். 16 நோன்பும் வீட்டில் இருந்து கொண்டு மக்களுக்கு பயான் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த காலத்திலே சகோதரர்களே, ஆரோக்கியம் ரெஸ்ட் என்று பேசக்கூடிய காலம். ஆகவே ஏசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது செய்ய முன்வாருங்கள். அவரோடு சேர்ந்து அவர் இந்த சமூகத்துக்காக பாடுபடுகிறார், செய்கிறார். வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம்கள் சகோதரர்களே, ஏசினால் எங்களுக்கிடையில் பிளவு உண்டாகும்.
பிளவு உண்டானால் அல்லாஹுடைய உதவி இறங்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலக மக்கள் எல்லாம் பத்ரை பற்றி எவ்வளோ பேசியும் பிரயோஜனம் கிடையாது. பத்ர் 313 அல்லாஹ்வுடைய உதவி இறங்கியது என்று பேசி என்ன பலன் சகோதரர்களே? ஒற்றுமை அடைய வேண்டும், ஒற்றுமை அடைய வேண்டும், உலமாக்களோடு இணைய வேண்டும், ஹஸரத்மார்களோடு இணைய வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடியவர்களை கேட்க வேண்டும். இப்பொழுதுதானே சகோதரர்களே முழு லாயர்மார் சேர்ந்திருக்கிறோம், அரசியல்வாதிகள் பேசுகிறோம். அன்று தட்டத்தனியாக அவர் மாத்திரம் பேசினார், தட்டத்தனியாக அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எந்த இடங்களுக்கெல்லாம் போக வேண்டுமோ போய் பேசினார் சகோதரர்களே. இன்றுதான் சமூகம் கண்ணை திறந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே வெளிநாட்டில் உள்ளவர்களும் தான் உள்நாட்டில் உள்ளவர்களும் தான் ஏசி எங்களுக்குள் பிரிந்து விடாமல் சகோதரர்களே தயவாக கேட்கிறேன், ஒற்றுமை அடைவோம், தலைமத்துவத்துக்கு கட்டுப்படுவோம், ஹசரத் அவர்கள் சொல்லுவதை கொஞ்சம் காதுதாழ்த்தி கேட்போம், அவருக்கு துஆ செய்வோம். இன்னும் அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் தைரியத்தை கொடுத்து இந்த நாட்டிலே சகோதரர்களே அவரை விட ஒரு தைரியசாலியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். பல நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே 20-30 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே காதியானிகள் பிரச்சினைகளின் பொழுது, ஒவ்வொரு பிரச்சினைகளின் பொழுதும் சகோதரர்களே சென்ற ஆண்டு ஏற்பட்ட இந்த நாட்டின் பிரச்சினையின் பொழுதும் எந்தளவு தைரியமாக சமூகத்துக்காக குரல் கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்க வேண்டும். முழு முஸ்லிம் சமூகமும் சகோதரர்களே ஒற்றுமையாக இருந்து, விரோதிகள் எங்களை பிரித்து விடக்கூடாது, விரோதிகள் எங்களை துண்டு துண்டாக்கி விடக்கூடாது. பத்ருடைய இந்த நாளையிலே நாங்கள் பேசக்கூடிய மிக முக்கியமான விடயம் இதுதான். அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே 6 இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து சொல்லக்கூடிய விடயத்தில் 6வது விடயம் ஒற்றுமை. சகோதரர்களே அணி திரள்வோம், ஒன்றாகுவோம். அரசியல்வாதிகள், லாயர்கள், சகோதரர்களே உலமாக்கள் எல்லோரும் ஒத்துமைப்பட்டு பின்வரக்கூடிய சமூகத்துக்கு ஏதாவது நலவுகளை செய்து வைத்துவிட்டு சகோதரர்களே உலகத்தை விட்டு பிரிவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துர் ரஹ்மானுடைய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை தவிர மற்ற எல்லாமே அழிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 7வது தடவை فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 7வது தடவை அல்லாஹ் கேட்கிறார். அழிவிங்க ஒரு காலம் வரும், பொய்ப்பிக்கேலுமா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறார். يَسْأَلُهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாருமே அல்லாஹ்விடம் தான் கேட்கிறார்கள். யார்கிட்ட கையேந்துறாங்க? வானத்தில் உள்ளவங்க மலக்குகள் மக்ஃபிரத்தை கேட்குறாங்க, யா அல்லாஹ் மன்னிச்சிரு. வானத்தில் உள்ளவர்கள் மன்னிப்பை கேட்குறாங்க. பூமியில் உள்ளவர்கள் ஏன்னா வானத்தில் உள்ள மலக்குகள் ரிஸ்கை கேட்கறது இல்லை, மக்ஃபிரத்தை மட்டும்தான் கேட்கறது. பூமியில் உள்ள நாங்கள் 2ஐயும் கேட்குறோம், யா அல்லாஹ் ரிஸ்கையும் தா மக்ஃபிரத்தையும் தா, ரிஸ்கையும் தா மக்ஃபிரத்தையும் தா நாங்கள் கேட்குறோம். சகோதரர்களே மலக்குகள் மனிதர்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றார், يَسْأَلُهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلَّ يَوْمٍ هُوَ فِي الشَّأْنِ كُلَّ يَوْمٍ هُوَ فِي الشَّأْنِ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஷஅனிலே இருக்கின்றான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஷஅனிலே இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஜரீர் இந்த தபரானி இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஷஅனிலே இருக்கிறான் என்று ஓதிய பொழுது நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஷஅன் என்றால் என்ன? சொன்னார்கள், ஐயஃபிர தம்பன் வயுஃபர்ரிஜ கர்பன் வயர்ஃபஅ கௌமன் வயதா ஆகரீன். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்,
கஷ்டங்களை போக்குறான், ஒரு சமூகத்தை உயர்த்துகிறான், சிலரை தாழ்த்துகிறான். இதுதான் அல்லாஹுடைய ஷான். அல்லாஹுடைய ஷான் இதுதான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான், அல்லாஹ் மௌத்தாக்குறான், அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான், அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான். சிலரை ஏழையாக்குறான், சிலரை கண்ணியப்படுத்துகிறான், சிலரை கேவலப்படுத்துகிறான், சிலரை நோயாளியாக ஆக்குறான், சிலருக்கு ஷிஃபாவை கொடுக்கிறான், சிலருக்கு கொடுக்கிறான், தடுக்கிறான், மன்னிக்கிறான், தண்டிக்கிறான். இதுதான் ஷான். சகோதரர்களே, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வைத்தான் அழைக்கிறார்கள். நாங்களும் அந்த அல்லாஹ்வைத்தான் அழைக்கிறோம். நிராசை அடைந்து விடக்கூடாது. என்னடா அழைக்கிறோம் அழைக்கிறோம் பதில் வருதில்லையே. வரும் சகோதரர்களே, வரும். பத்ர் சம்பந்தமான ஆயத்து இருக்குதே, சூரத்துல் கமரை பிரட்டி பாருங்கள். குர்ஆன் ஓதக்கூடிய காலம். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். சூரா கமர்லே அல்லாஹ் சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். அல்லாஹ் சொல்கிறான், கூட்டம் தோற்கடிக்கப்படும், பிரமுது காட்டி ஓடுவார்கள். அல்லாஹ் இறக்கியது மக்காவிலே, நடந்தது பத்ரிலே. கொஞ்சம் சகோதரர்களே அவகாசம். அல்லாஹ்ட உதவி நிச்சயம் வரும். ஒற்றுமைப்படுவோம் சகோதரர்களே, ஒற்றுமையாகுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் அதற்கு பிறகு கேட்கிறான், 8வது தடவை அல்லாஹ் கேட்கிறான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 9வது தடவை அல்லாஹ் கேட்கிறான், உங்களால் எதையும் பொய்ப்பிக்க முடியாது, உங்களால் எதையும் பொய்ப்பிக்க முடியாது சகோதரர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 31வது வசனம். சகோதரர்களே, உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலி அல்லாஹ் ஆகிரத்தில் தான் வைத்திருக்கிறான். ஆகிரத்தில் தான். இவ்வளோ நோன்பு பிடிக்கிறோம், இவ்வளோ துவா கேட்குறோம், சமூகத்துக்காக வாழ்கிறோம், சமூகத்துக்காக பேசுகிறோம், எங்கே கூலி கிடைக்கும் சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில். உலகத்தில் கூலி தந்து போதாதே. இன்றைக்கு நாங்கள்லாம் சுபவ தொழுதிருப்போம், நோன்பு பிடிச்சிருக்கிறோம் சகோதரர்களே, சதக்கா கொடுத்துருப்போம், ஒரு இஃப்தார் கொடுத்துருப்போம். சுபகுடைய நன்மையை மட்டும் தந்தாலே வைக்க இடம் இல்லையே. அதுக்குத்தான் அல்லாஹ் ஆகிரத்தை வைத்திருக்கிறார். سنفرغ لكم أيها الثقلان. அல்லாஹ் சொல்கிறான், سنفرغ لكم أيها الثقلان. ثقلان என்றால் என்ன? ثقلان என்றால் மனித ஜின் வர்க்கம். சகல் சகல் என்றால் பாரம். பூமிக்கு பாரம் தானே. உயிரோடு இருந்தாலும் பூமிக்கு மேலே பாரம், மையத்தா இருந்தாலும் பூமிக்கு பாரம். அதான் சகலான். மனித ஜின்களே, அல்லாஹ் சொல்றார், சனஃபுருகு லக்கும், உங்களுக்கு கேள்வி கணக்கு கூலி தருவதற்கு நாம் நேரம் ஒதுக்குவோம். ஐயுஹஸ் ஸகலான், மனித ஜின்களே நேரம் ஒதுக்குவோம். சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியது எதுக்கும் அல்ல, அமல்கள் செய்து சகோதரர்களே அல்லாஹ்வை போய் அடைய வேண்டும். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். சனஃபுருகு லக்கும் ஐயுஹஸ் ஸகலான், மனித ஜின்களே உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 9வது தடவை فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? இதை பொய்ப்பிக்கலுமா? ஒரு கேள்வி கணக்கு இருக்குது. நீங்கள் பேசிய வார்த்தைகள், நீங்கள் செய்தவைகளுக்காக கேள்வி கணக்கு இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சவாலை விடுகிறார். என்ன சவால்? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அல்லாஹ் சொல்கிறான், யா மஅஷரல் ஜின், மஅஷரண்டா பெரிய கூட்டம்,
மாஷரங்கிறது பெரிய கூட்டத்துக்கு சொல்ற மாஷரண்டு, சின்ன கூட்டம் அல்ல, எண்ணிக்கை தெரியாத கூட்டம். மாஷர், யா மாஷரல் ஜின், ஜின் வர்க்கத்தினர்களே, வல் இன்ஸ், மனித வர்க்கத்தினர்களே. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் இந்த சவாலை விட்டு. இந்த இடத்துல பாருங்க, ஜின் அல்லாஹ் முற்படுத்தியிருக்கிறார். மனித என்ற சொல்லை விட ஜின் என்ற சொல், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ். ஏனென்றால் உலகத்தில் மிக வேகமாக பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தது ஜின்களுக்கு தான். மனிதர்களை விட மிக வேகமாக பிரயாணம் செய்யும் ஜின்கள், அதிகமாக உழைப்பு செய்யும் ஜின்கள், நீண்ட ஆயுளுடையது ஜின்கள். அதனால தான் அல்லாஹ் ஜின்கள் அழைக்கின்றார். ஏன்? ஜின்களுக்குத்தான் சகோதரர்களே வானத்துடைய பூமியுடைய தொங்கலுக்கு போகலாம். வானத்துடைய தொங்கல், அந்த காலத்தில் ஜின்கள் வானத்துக்கு போறது, பேச்சை கேட்கறதுக்கு சூரத்துல் ஜின்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்பதான் அல்லாஹ் ஷுஹுப இறக்கினான். ஷுஹுப் எரி நட்சத்திரங்களை இறக்கிறது அல்லாஹ். அவ பூமியில எங்கேயும் சுத்தி திரிவாங்க ஜின்கள். அதனால அல்லாஹ் யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் வர்க்கத்தினர்களே, மனித வர்க்கத்தினர்களே, இனிஸ்ததாதும், உங்களால் முடியுமாக இருந்தால், அன்தஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த, அன்தஃபுது, நீங்கள் செல்லுவதற்கு முடியுமாக இருந்தால். எங்க செல்லுவதற்கு? அல்லாஹுவை விட்டு விரண்டோடுவதற்கு, அல்லாஹுடைய கலாவை விட்டு ஓடுவதற்கு முடியுமாக இருந்தால் எங்கு? மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த், அக்தார் வானங்கள் பூமியுடைய ஓரங்கள் இருந்து. லா தன்ஃபுதூன இல்ல ஃபன்ஃபுது, ஓடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்ட கலா கதை நடக்கப்படாது என்று நினைச்சு ஓடேலுமெண்டா ஓடுங்க அல்லாஹ் சொல்றான். ஆனால் நீங்கள் எங்கு ஓடினாலும் லா தன்ஃபுதூன இல்லா பிசுல்தான், எங்கு ஓடினாலும் அல்லாஹுடைய ஆட்சி தான் அங்கு இருக்கு. எங்க ஓட சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. மௌத்தை விட்டு ஓடையில்லாத யாரும். அதாவது ஒரு ஓநாய் பூமி இடத்துல கடன் எடுத்துச்சு. எப்படி உதாரணம்னு பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதாரணம் மௌத்துக்கு. ஒரு ஓநாய் கடன் வாங்குறதுக்கிட்ட பூமி கிட்ட. ஒரு நாள் ஓநாய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பூமி கேட்டது, தைனி என்ற கடனத்தா. இப்போ ஓநாய் யோசிக்கிறார், கடனை கொடுக்கப்படாது, ஓடணும். இப்போ ஓடுறார் 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 ஓடி 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 இவர் அப்படியே டயர்டாக என்ன செய்கிறார், இவரால் இயலாது, அப்படியே அமைதியாக உட்கார்றார். திரும்ப பூமி கேட்க, தைனி என்ற கடனத்தா. இதே போலதான் மனிதனும் மரணமும் எங்கும் ஓடையலாது சகோதரர்களே. அல்லாஹுடைய கலா கதிரை விட்டு எங்கும் ஓடையலாது. அதனால ஓடுறதை விட்டுட்டு அமல்ல இறங்குவோம், அமல்ல இறங்குவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏழும்டா ஓடுங்க. மனிதர்களை விட ஜின்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேரும், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் மனித வர்க்கத்தினர்களே, உங்களால் ஏழுமெண்டா பூமியுடைய தொங்கலுக்கு ஓடுங்க, வானத்துடைய தொங்கலுக்கு ஓடி பாருங்க, எங்கு போனாலும் என்னுடைய ஆட்சி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 10வது தடவை فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 10வது தடவை அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, சூரத்துல் வாக்கியாவை மனனம் செய்யுங்க, கருத்தை விளங்கி ஓதப்பார். குர்ஆனுடைய காலம் இந்த ரமதான். 10வது தடவை அல்லாஹ் கேட்கிறான்,
فبأي آلاء ربكما تكذبان. இப்ப அல்லாஹ் சொல்றார், சரி இந்த ஆயத்தில் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஜின்களை உட்படுத்தினார். சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா 88வது ஆயத். சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா 88வது ஆயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் வேறொரு சவால் விடுறான். என்ன சவால்? குல்ல இனிஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மனித ஜின்களே சூரத்துர் ரஹ்மான்ல ஜின்களை முற்படுத்தினான், இங்க மனிதன். குல்ல இனிஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின், மனித ஜின்களே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டாட இயலுமா? கொண்டு வர முடியாது. அப்ப தூர பிரயாணம் செய்யறதுக்கு ஜின்களை முற்படுத்தி இருக்கிறான், வானத்துடைய ஓரங்களுக்கு போறதுக்கு ஜின்களை முற்படுத்தி இருக்கிறான். இந்த குர்ஆனை மாதிரி ஒன்றை கொண்டு வர இயலுமா என்று கேட்பதற்கு அல்லாஹ் மனிதனை முற்படுத்துகிறார். இன்ஸ், ஏன்? முசைலமா கذاب பொய் நபி சொன்னா எனக்கு குர்ஆன் இறங்குது. குர்ஆன் ஓதி காட்டினான். அல் வபர் வல் அல் வபர் வமா அதராக மல் வபர். வல்லாசிர் இறங்கி இருக்குது, வல்லாசிர் சூரா இறங்கி. அம்ரு இப்னு ஆஸ் ஓதி காட்டினதோட சொன்னான், முசைலமா எனக்கும் குர்ஆன் இறங்குது. என்ன குர்ஆன்? ரசூலுல்லாஹ்க்கு இறங்கியிருக்காமே, வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். எல்லாமே ரால முடியுது. வல் ஆஸ்ர் காலத்திமே சத்தியமாக ரால முடியுது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்குது. ரா என்ற எழுத்துல முடியுது. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்து, வதவாஸவ் பில் ஹக்க, உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவி, வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவுவர்களை தவிர. அப்போ 3 ஆயத்தை ரால முடியுது. உடனே முசைலமா சொன்னா எனக்கு குர்ஆன் இறங்கிருக்கு. என்ன? அல் வபர் வல் மல் வபர் வமா அதராக மல் வபர், எல்லாமே ரால முடியுது. கேட்டாங்க என்ன வபுரண்டா? பூனைக்குட்டியே. அவருக்கு இறங்கின குர்ஆன். மல் வபர் பூனைக்குட்டின்டா என்ன? வமா அதராக மல் வபர், பூனைக்குட்டின்டா நபி உங்களுக்கு என்ன சொன்னது? இன்னமா, அவர் சொன்னார் அதில் உள்ளது கழுத்தும் நெஞ்சின்தான், சதுர். எல்லாம் ரால முடிய. அப்போ அம்ரு இப்னு ஆஸ் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. அவர் சொல்றார், ஏன் இந்த பொய்யை சொல்றாய்? இது பொய். அப்போ ஒரு காஃபிருக்கு கூட குர்ஆன் உண்மைண்டு விளங்கும். அப்போ அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில், மனித ஜின் சமூகத்தினர்களே குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க ஏழுமண்டா. அப்போ சூரத்துல் ரஹ்மான்ல அல்லாஹ் ஜின்களை முற்படுத்துகிறான், சூரத்துல் இஸ்ரால் அல்லாஹ் மனித சமூகத்தை முற்படுத்துகிறான். இப்போ அல்லாஹ் சொல்றான், சரி அல்லாஹுடைய ஆட்சியை விட்டு நீங்க ஓட நினைச்சா உங்களுக்கு 2 தண்டனை வரும். அல்லாஹ் சொல்றான், யுர்சலு அலைக்குமா ஷுவாதும் மின் நார், உங்களுக்கு அனுப்பப்படும் ஷுவாதும் மின் நார், நெருப்பு கங்குகள். ஷுவால் என்றா புகை இல்லாத நெருப்பு கட்டி மாத்திரம். ஷுவால் என்றா புகை இல்லை, புகை இல்லாத நெருப்பு கட்டி தான் உங்களுக்கு நான் தருவேன் தண்டனையாக. அடுத்ததாக வனுஹாஸ், நுஹாஸ் என்றால் அது நெருப்பு கட்டி இல்லாத புகை மாத்திரம். வனுஹாஸ் ஃபலா தன்தஸிரான், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த தண்டனையை விட்டு தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க.
இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஷுவால் என்றால் நெருப்பு கங்குகள், நுஹாஸ் என்றால் ஈயம், ஈயத்தை கரைத்து அவ்வாறு தலையிலே ஊற்றப்படும், உங்களுக்கு தடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு சகோதரர்களே 11வது தடவை அல்லாஹ் சொல்றான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எதை பொய்ப்பிக்கலாம்? உங்களுக்கு அல்லாஹ் விட்டு ஓட போறீங்களா? அல்லாஹ் கிட்ட தானே வரப்போறீங்க. ஓடுவீங்கண்டா இவ்வளோ பெரிய தண்டனைகள் உங்களை காத்து கொண்டிருக்கு. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய காலம், அதுவும் கடைசி 15 இருக்கிறோம் சகோதரர்களே. அடுத்த கிழமை சகோதரர்களே இஅ்திகாஃபுடைய காலம் தொடங்குகிறது ரமதானிலே. ரமதானை தர்த்தீப் பண்ணி கொள்ளுங்கள் சகோதரர்களே. இபாதத்துகளில் மும்முரம் காட்டுங்கள், இன்னும் அதிகமாக இபாதத்துகளை கூட்ட பாருங்கள் சகோதரர்களே. நோன்பு 20ஓடு செய்த இபாதத்தை இன்னும் கூட்ட வேண்டும் சகோதரர்களே. இஅ்திகாஃபுடைய அமல் இருக்கிறது. பெண்கள் வீடுகளில் இஅ்திகாஃப் இருப்பது, ஆண்களும் வீடுகளில் இஅ்திகாஃப் இருங்கள். நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இஅ்திகாஃபை நோன்பு 20 30 வரை லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய அவகாசம் அல்லாஹ் தந்திருக்கிறான் சகோதரர்களே. அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், தஃப்சீர்களை படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்துகள் இருக்கிறது சகோதரர்களே. தூக்கத்தை குறையுங்கள். இவ்வளோ காலம் தூங்கினோம் அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, வீடுகளுக்குள் இருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்கும்படி சொல்லியிருக்கிறான். பள்ளிவாசலுக்கு தொழவே செல்ல முடியாது சகோதரர்களே, வீடுகளில் இஅ்திகாஃப் இருங்கள். அல்லாஹ் நன்மையை தருவார். குடும்பங்களோடு இஅ்திகாஃப் சகோதரர்களே. சஹரிலிருந்து அடுத்த சஹர் வரை ஒரு தர்த்தீபை வையுங்கள், ஒரு அமலுக்குரிய தர்த்தீபை முடிவெடுங்கள். சஹர் செய்ததிலிருந்து என்ன செய்யலாம் சகோதரர்களே? சஹரிலிருந்து கொஞ்சம் குர்ஆனை ஓதுங்கள். சுபஹுடைய சுன்னத் தொழுகை தொழுதல், சுபஹுடைய ஜமாத் தொழுவித்தல், வீட்டிலே சுபஹுடைய ஜமாத்தை முடித்துவிட்டு சகோதரர்களே சுபஹுடைய திக்ரை முடியுங்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் 100 தடவை திக்ர். ஸலவாத் ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் வ அதூபு இலைஹ். திக்ரை முடியுங்கள் சகோதரர்களே. ஔராதுகளை ஓதுங்கள். அதே இடத்திலே இருங்கள். அதே இடத்திலிருந்து சூரா யாசீனை ஓதலாம். சில ஹதீதுகளிலே யார் காலையில் சூரா யாசீனை ஓதுவாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான், முழு பிரச்சினைகளும் சென்றுவிடும். சகோதரர்களே, சூரியன் உதயமாகும். உதயமானதுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுங்கள். ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அதே இடத்திலே இருந்து கொஞ்ச நேரம் மார்க்க விடயங்களை படியுங்கள், படித்து கொடுங்கள், தாலீம் செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது படித்து கொடுங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு முடியும் என்றால் கொஞ்சம் தூங்கிக் கொள்ளுதல். தூங்குவதும் இபாதத். ஏன்? இஅ்திகாஃபுடைய நியத்தை வச்சிட்டீங்க. நவைத்துல் இஅ்திகாஃப், இஅ்திகாஃபுடைய நியத் சகோதரர்களே. தூங்குவதும் ஒரு இபாதத். என்றால் உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை. கொஞ்சம் தூங்கி எழும்புதல் சகோதரர்களே. அதற்கு பிறகு லுஹாவுடைய தொழுகையை தொழுதல். லுஹாவுடைய தொழுகை 2 ரக்காத், 4 ரக்காத், 6 ரக்காத், 8 ரக்காத், 12 ரக்காத் வரையும் தொழலாம். ஒரு 10 மணிக்கு எழும்பிட்டீங்க, 11 மணிக்கு எழும்பிட்டீங்க சகோதரர்களே, லுஹாவுடைய தொழுகையை தொழுதல். லுஹாவுடைய தொழுகையை தொழுதிட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதுதல். குர்ஆன் ஓதுறது சகோதரர்களே லொஹர் நேரமாக மாறும். லொஹருடைய சுன்னத், முன் சுன்னத் 2 ரக்காத், 4 ரக்காத் தொழுதல். கொஞ்சம் இபாதத்தை கூற்று. அதற்கு பிறகு லொஹருடைய ஜமாத்தை செய்கிறது. லொஹருடைய பின் சுன்னத் 2 ரக்காத், 4 ரக்காத் தொழுகிறது சகோதரர்களே. லொஹரை முடிச்சிட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதுறது. இந்த 10 நாளைக்குள்ள குர்ஆனை முடிக்கலாம் சகோதரர்களே. குர்ஆனை பேசலாம், தஃப்சீர்களை பார்க்கலாம், சின்ன சின்ன சூறாக்களை படிக்கலாம். குர்ஆனுடைய காலம்
சகோதரர்களே, லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் உள்ள நேரம் பெருமதியாக கழிக்கிறது. அசருடைய நேரமாகிரும். அசருடைய சுன்னத் 4 ரக்காத். ஹதீஸில் வந்திருக்குது, யார் 4 ரக்காத் அசருடைய சுன்னத் தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்ல அர்பஅன் கப்ல அஸ்ர். அசருடைய ஜமாத் தொழுகிறது சிறப்ப விளங்கி, ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, அசருடைய நடு தொழுகையை தொழுங்க, பேணுதலாக இருங்க. அசரை முடிச்சுட்டு சகோதரர்களே கொஞ்ச நேரம் அதாவது புத்தகங்கள் வாசிக்கலாம், மார்க்க விடயங்களை செய்யலாம். இஃப்தாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அரை மணித்தியாலம் ஒரு 5:30 மணிக்கு குடும்பங்களை சேர்த்து வைத்து சகோதரர்களே திக்ரில் ஈடுபடுறது. இன்றைக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா வாசி அல் ஃபதுல். சகோதரர்களை திக்ர பழக்கிறது, மாலை திக்ர செய்கிறது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வபாரிக் அலா முஹம்மத். ஸலவாத் ஓதுதல், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், இஸ்திஃபாரில் ஈடுபடுறது. இஃப்தாருடைய நேரம் சகோதரர்களே துஆல இறங்குறது, துஆல ஈடுபடுறது. எந்த நாள் லைலத்துல் கத்ராக இருக்கும்னு தெரியாது. 21, 23, 25, 27, 29 குடும்பத்தோட சந்தர்ப்பம் கிடைக்கும் சகோதரர்களே. 10 நாள் இப்படியே ஒரு முடிவெடுங்க, ஒரு வைராக்கியம் விடுங்க கல்புல. வெளியே இறங்காதீங்க சகோதரர்களே, வெளியே இறங்காதீர்கள். வீட்டுக்குள்ளே இத்திகாஃபுடைய நியத்தை வை. அல்லாஹ் தந்திருக்கிறான் போதும் என்ற மனதோடு இந்த 10 நாள் அமல்களை சம்பாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். 10 நாள் அமல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. ஆகிஃபூன், அல்லாஹ் சந்தர்ப்பமாகவே தந்திருக்கின்றான். கொரோனாவுக்கு பயந்து வெளியிறங்குவதால் நன்மை கிடைக்காது. நீங்கள் வெளியிறங்கல்ல, கடைக்கு போகல, ஷாப்பிங் போகல, நன்மை கிடைக்காது. ஆனால் நீங்கள் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் இருந்தால் நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, துஆல ஈடுபடுங்க. இஃப்தாருடைய நேரம், அல்லாஹ் லைலத்துல் கத்ரத்தா, எனக்கு ஒரு ரிஸ்கத்தா, இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி, முஸ்லீம்கள் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி, நீ இறக்கி இருக்கிற முசீபத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ். இஃப்தாரை முடிக்கிறது சகோதரர்களே. இஃப்தாரை முடிச்சுட்டு நாங்கள் மக்ரிபுடைய சுன்னத், முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுகிறது. ஹதீஸ்களில் வந்திருக்குது, மக்ரிபுடைய அதான் சொன்னால் சஹாபாக்கள் தூண்களை தேடி தேடி தொழுவாங்க சுன்னத் அப்படின்ட்டு. கைர் முஅக்கதா, மக்ரிபுடைய சுன்னத்தை ஃபர்ல தொழுகிறது 3 ரக்காத், மக்ரிபுடைய சுன்னத்தை தொழுகிறது. அதற்கு பிறகு சகோதரர்களே இஃப்தாருடைய சாப்பாட்டு விடயங்கள் இருக்கும், அவைகளில் ஈடுபடுறது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரமாக நாங்கள் குர்ஆன் ஓதலாம். இஷா நெருங்கும் பொழுது ஒரு 9 மணி ஆகும் பொழுது தான் இஷா தொழுவோம் ரமதானில். சகோதரி இஷாவை தொழுகிறது, தராவீக தொழுகிறது, வித்ர தொழுகிறது. கொஞ்சம் நீளமாக 9 மணிக்கு அல்லது 9:30 தொடங்கிட்டோமா ஒரு 12 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் சகோதரர்களே தொழுகை கொஞ்சம் நீடிக்கிறது, சுஜூதை கொஞ்சம் நீடிக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸை இந்த 10 நாளாவது அமல் செய்வோம். நபி அவங்க சொல்லுவாங்க, நபியை பற்றி, ஷத்த மிஸரஹு, சாரனை இறுக்கமாக கட்டி கொள்ளுவார்கள். வஅஹ்யா லைலஹு, இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். வஐகத அஹ்லஹு, குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். சகோதரர்களை குடும்பத்தை எழுப்பாட்டிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் இபாதத்தில் இருப்பாங்க. கால் வீங்கும், கால் வீங்காட்டி பரவாயில்லை, கால் நோகும் வரை தொழுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தானே மனைவி. எவ்வளோ ஹதீஸ்கள் எல்லாம் இந்த காலத்தில் வச்சு சண்டை பிடிக்கிறோம் சகோதரர்களே. இந்த ஹதீஸை வச்சு சண்டை பிடிக்கலையே இன்னும். ஹத்தா தவர்ரமத் கதமா, ரசூலுல்லாஹ்வோட காலப்படியே வீங்கி விடும். நின்று நின்று தொழுது, நின்று நின்று தொழுது சகோதரர்களே. 60 வயசு அப்போ ரசூலுல்லாஹ்க்கு, 62 வயசு சகோதரர்களே. மவுத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் நின்று தான் தொழுது. கடைசி காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுது கொஞ்சம் உட்கார்ந்து தொழுவார்கள். உட்கார்ந்து விட்டு கடைசியாக எழும்பிடுவார். கொஞ்சம் இபாதத்தை கூட்டுறது, கியாமுல் லைல கூட்டுறது, வித்ர கூட்டுறது, தராவீக கூட்டுறது, தஹஜ்ஜுத கூட்டுறது, சண்டையை விடுறது. என்னென்ன தொழுகை இருக்கட்டும், அந்த பிரச்சனை ஒவ்வொரு வருஷமும் சண்டை பிடித்து அதை மக்களுடைய காதில் நுழைவித்து மக்களை நாசமாக்காதீங்க தயவு செஞ்சு. தஹஜ்ஜ தொழுங்க, கியாமுல் லைல் தொழுங்க, வித்ர் தொழுங்க, தராவி தொழுங்க, நீயத்தை மாற்றி மாற்றி தொழுங்க சகோதரர்களே.
அல்லாஹ் கூலியை தருவான். தொழுங்க, கால் வீங்கும் வரைக்கும் தொழு. 12 மணி வரையும் தொழுதுட்டீங்களா, இரவுடைய சூறாக்கள் ஓதலாம். சூரத்துல் முல்க ஓதுங்க, பிள்ளை எல்லாம் இருந்து 10 நாள். சூரத்து சஜிதா ஓதுங்க, ரசூலுல்லாஹ் 2ஐயும் ஓதாம தூங்க மாட்டாங்க. சூரத்துல் வாக்கிஆ ஓதுங்க சகோதரர்களே. ஓதுறது இரவையில் கொஞ்சம் தூங்கலுமா தூங்கிக் கொள்றது, தூங்கினாங்க நடுநிசையில் எழும்புறது சகோதரர்களே. இவ்வாறாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கும் பொழுது அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தருவார். மிக முக்கியம் சகோதரர்களே, மிக முக்கியம், இஅ்திகாஃபுடைய இந்த 10 நாட்களில் வீண் பேச்சு பேசக்கூடாது. வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, வீட்டில் பேசுறது, எழுப்பாட்டுறது, சமைக்கிறது வேறு வேலை. வீண் பேச்சுகளை தவித்து கொள்ளும். இரண்டாவது முக்கியமான விடயம், எங்களை கையில் இருக்கிற ஃபோன், இவருக்கு கொஞ்சம் லீவு கொடுக்கும், இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கும். என்ன அதிலே நேரம் போயிடும் வீணான செயல். இந்த 2ஐயும் விட்டு தவிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய கடைசி 10 நாம் எல்லோரும் இஅ்திகாஃப் இருந்து சகோதரர்களே லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்தும் சூரத்துர் ரஹ்மானிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிழமைகளில் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துர் ரஹ்மானுடைய மற்ற விடயங்களையும் தொடராக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய தினத்திலே இந்த சமூகத்துக்கு இறங்கியிருக்கும் முசீபத்துகளை எல்லாம் யா அல்லாஹ் போக்கி வைப்பாயாக. எங்களுக்கிடையில் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கிடையில் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. முஸ்லீம்களாக அந்த பத்ர் சஹாபாக்கள் 313 பேரும் எவ்வாறு ஈமானோடு வாழ்ந்தார்களோ அது போன்று வாழும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக இபாதத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக. நம்முடைய கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.